திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படைய அதாவது புலவராற்றுப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருமுருகாற்றுப்படையை எழுதினவர் யாருன்னா நக்கீரர் பெருமான். நக்கீரர் அவர்கள் எழுதியிருக்காரு. இவர் யாரை நினைச்சு எழுதியிருக்காருன்னா அந்த முருக கடவுளை நினைச்சுதாங்க திருமுருகாற்றுப்படையை எழுதியிருக்காரு. இது இந்த பெயர்லயே நமக்கு விளங்கிறது இல்லைங்களா? திருமுருகாற்றுப்படை முருகப்பெருமானின் மீது பாடப்பட்ட நூல் தான் திருமுருகாற்றுப்படை. இதைய நக்கீரர் பெருமான் பாடியிருக்காரு. அடுத்ததா பொருணராற்றுப்படை. இந்த பொருணராற்றுப்படையை பாடினவர் யாருன்னா முடத்தாம கன்னியார் அப்படின்றவங்க பாடியிருக்காங்க. யாரை நினைச்சு பாடியிருக்காங்க, யாருக்காக பாடியிருக்காங்க அப்படின்னா நம்ம கரிகார் சோழன் தாங்க. கல்லணையை கட்டின மன்னன் இருக்கார் இல்லைங்களா, கரிகார் சோழ பெருவளத்தான், அவரை பத்தி தான் முடத்தாம கன்னியார் பொருணராற்றுப்படைய பாடியிருக்காரு. அடுத்ததா சிறுபானாற்றுப்படை. சிறுபானாற்றுப்படைய